சிவ சிவ அன்பே சிவ கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நந்தினி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருகின்ற வரவேற்கிறேன். மேடம், டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நந்தினி மேடம். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் டு தி யூனிவர்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. திரும்பவும் உங்களை கனெக்ட் பண்றதுலயும் மீட் பண்றதுலயும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த யூனிவர்ஸ் கிட்ட என்ன நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ண சொல்றாங்களோ அதை நம்ம பாரபட்சம் இல்லாம கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் எங்க சேனலோடைய வேலையும் கூட. ஓகே, இன்னைக்கு மனம் நலம் இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த மனம் நலம் இந்த ரெண்டுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்னா, மனம் நல்லா இருந்தா நாம நலமா இருக்கும். நாம நல்லா இருக்கும் அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல நம்ம மனமானதும் நல்லாதாங்க இருக்கும். ஏன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இல்ல நம்மளுடைய உயிருக்கும் சரி நம்ம உடலுக்கும் சரி இதுல முதல் அஸ்திவாரம் எங்க இருந்து ஆரம்பமாகுது அப்படின்னா நம்மளுடைய இந்த மனத்துல இருந்துதான் ஆரம்பமாகுது. இப்ப மனம் சரியில்லை அப்படின்னா மனசு சரியில்லை, எனக்கு பசிக்கலப்பா அப்படின்னு சொல்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒரு தாகம் எடுத்தாலும் கூட அந்த தண்ணி குடிக்கணும் மனம் இருந்தாதான் அவங்க போய் குடிக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு சில ஸ்கிப் பண்ணிட்டு போறதுக்கு கூட ரெடியா இருக்காங்க. அதை நான் பார்த்திருக்கேன், விச் இஸ் வெரி ராங். ஆனா அது அந்த மாதிரி இருக்காங்க, நான் வந்து பார்த்திருக்கேன். ஒரு விஷயத்த நம்ம செய்யணும்னு நினைச்சாலும் கூட நம்ம மனம் சொன்னா மட்டும்தான் அதை நம்ம வந்து செய்யறோம், அதுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர நாம மனம் சொல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால செயலாற்ற முடியாது. அது போல நம்ம மனம் சொல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படாம தான் எந்த வேறு விஷயத்தையும் நம்ம செயல்பட முடியாதுன்றது உண்மை. அது போல நாம ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு அதோடைய பெர்மிஷன் இல்லாம நம்ம வந்து செய்ய மாட்டோம். இப்போ ஒரு உயிரை காப்பாத்தணும்னாலும் நம்ம மனம் இருக்கு அப்படின்னாதான் அந்த உயிரை நம்ம எடுத்துட்டு போய் ஆம்புலன்ஸ்ல ஏத்துறதோ இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல வர்றதோ இதெல்லாமே நம்ம வந்து பண்றோம். இப்போ ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா கூட அந்த மனசு நம்ம கிட்ட சொன்னாதான் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னாதான் நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். அப்ப உண்மையான இறையாற்றல் எங்க இருக்கு அப்படின்னா அது நம்ம மனசுலதாங்க இருக்கு. அப்போ அந்த கர்மாவுக்கும் இந்த மனசுக்கும் தொடர்பு இருக்கான்னா 100% தொடர்பு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க. இப்போ நீங்க ஒருத்தர் அடிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட உங்க மனம் சொல்லாம அங்க நீங்க அடிக்க மாட்டீங்க. ஏன் அடிக்கணும்னு தோணுச்சு, எனக்கு தோணுச்சு அதை நான் அடிச்சுட்டேன் அப்படின்னு நீங்க சொல்வீங்க. அப்போ அந்த இடத்துல உங்க மனசுக்கு தோணி இருக்கிறது அதை நீங்க செய்வீங்க. அப்போ கர்மாவுக்கும் இந்த மனசுக்கும் ஆழமான இல்ல முழுமையான சம்பந்தம் உண்டு. இதுதான் இப்ப அந்த புராண பாடல்கள்லயும் கூட சொல்லப்பட்டிருக்கு. அது போல விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட், ஒரு தத்துவமும் நமக்கு தெரியும். அந்த விதியை வந்துட்டு இந்த மனதை வச்சு எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னா, நம்ம மனசு நம்மளுடைய சிந்தனைகளை ஆழமா அது ஒரு பாசிட்டிவா பதிய வச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு விஷயம் நமக்கு வேணும் 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 வேணும்னு நம்ம நினைச்சோம்னா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் 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 எடுக்கணும்னு நான் நினைச்சேன்னா அது நான் ஆழமா நம்ப 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 என்ன ஆகும்னா இயற்கையாவே நம்ம மனமே நமக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ இதுல இருந்து இன்னொன்னு என்ன நமக்கு தெரியுதுன்னா, நம்மளுடைய முதல் குருவும் நம்மளுடைய மனம்தான். இது நீங்க தனியா உட்காந்து கூட போட்டு கேட்டு யோசிச்சு பாருங்க, உண்மையா பொய்யான்றது உங்களுக்கே புரியும். இப்போ நம்ம ஒரு ரேங்க் வாங்கணும், நாம இப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படின்னா திரும்ப திரும்ப என்ன செய்யறோம், அப்போ படிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னன்றத நம்ம மனம் தேட ஆரம்பிக்குது. அப்போ அது தேடும் போது இதை நீ செஞ்சு பாரு, இந்த மாதிரி நீ எடுத்து படிச்சு பாரு, விடியற்காலையில நீ எடுத்து படிச்சு பாரு, நீ எழுதி பாரு, இதெல்லாம் மத்தவங்க சொன்னா ஒரு சஜஷனா நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா இந்த மத்தவங்க சொல்ற அந்த சஜஷனும் எங்க இருந்து உருவாகுதுன்னா நம்ம மனம் தேடுறதுதான் அந்த சரௌண்டிங்ஸ்லயும் இருந்து அது நமக்கு ஒரு உதவியா மற்றவர்கள் மூலமாவும் இந்த இயற்கை மூலமாவும் நம்மளுக்கு தெரியப்படுது. அப்போ அந்த சஜஷன்ஸ் எல்லாம் நம்ம சொல்லும் போது இதையும் கேட்டு இதை நம்ம செஞ்சு பார்க்கலாமே, இதை நம்ம படிச்சு பார்க்கலாமே அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதும் சிந்திக்கும் போதும் அந்த நம்ம வந்து செயல்படுத்தும் போதும் அந்த இடத்துல நம்ம நினைச்சதை அடையிறோம். இதுதான் இந்த மனதுக்கும் இந்த உடல் நலத்துக்கும் கூட இல்ல நம்ம வாழ்க்கையோட நலத்துக்கும் கூட சம்பந்தமான விஷயம். அப்போ நம்மளுடைய வழிகாட்டி எங்க இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய மனம்தான். முதல் குரு யாரு அப்படின்னா நம்மளுடைய மனம்தான். இப்போ ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கோச்சிங் எடுக்கணும்னு சொன்னாலும் கூட அது முதல்ல நம்ம யார் வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க, நம்ம மனசு சொல்லுது இந்த இடத்துல போய் நீ கோச்சிங் எடுத்துக்கோ, இந்த இடத்துல உனக்கு நீ கோச்சிங் எடுக்கும் போது உனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனம் சொல்லுது.
அப்போ அது ஒரு வழிகாட்டியா இருந்தது. வழிகாட்டுறதுதான் இதை நம்ம வெளியிலயும் நம்ம அன்றாட வாழ்க்கையில செயல்படுத்திட்டு இருக்கோம். அப்போ இந்த மனதை வச்சுதான் இங்க ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு செயலுமே நடக்குது. இப்போ ChatGPT கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இந்த AI கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு ஒரு உள்ளுணர்வு சொன்னது எது? அது நம்மளுடைய மனசுதான். நீங்க கண்டுபிடிச்சவங்களை போய் கேட்டு பாருங்க. இதெல்லாம் பண்ணணும்னு தோணுச்சு, நான் பண்ணேன்றதுதான் முதல் பாயிண்டா இருக்கும். அதுக்கும் ஒரு ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும். ஆனா அப்படி ஒரு ஆழமான ஒரு ஸ்டோரிய சிந்திக்க வைக்கிறது யாரு அப்படின்னா இந்த மனமாதான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நாம செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாம சொல்லக்கூடிய அந்த அத்தனை வழிகாட்டிகளையும் சொல்றது யாருன்னா நம்மளுடைய மனம். அப்போ இறைவன் எங்க இருக்காரு? நம்மளுடைய மனசுலதான் இருக்காரு. அதாவது நம்மளோட எண்ணங்களே கோவில். நம்ம அதுல உள்ள மனமே கோவில். அதுல உள்ள எண்ணங்களே கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா? அது இத பேஸ் பண்ணிதான். அப்போ நம்மளுடைய மனதுல நம்ம தோன்றிய நம்ம சிந்திக்கிற அத்தனை செயல்களும் அந்த இறைவனால நம்ம எண்ணங்கள் திட்டமிடப்படுறதுதானே தவிர இது வெளியில இருந்து நம்ம தெரியாத ஒரு விஷயத்தம்லாம் நம்மள சூழ்ந்து வராதுங்க. இப்போ ஒருத்தர் டாக்டர் படிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட அவங்களுடைய மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றதுக்கு ஏதோ ஒரு காரணமா இருந்திருக்கும். அப்போ இறைவன் அவரை ஒரு டாக்டர் ஆக்கணும்ன்ற ஒரு வழிமுறைக்கு தான் நகர்த்துறாரு. இதை நாம புரிஞ்சுக்கணும். அது போல எல்லாருமே டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறது இல்லை. இப்போ ஒருத்தர் போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க, ஆர்மி ஆபீசர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. சாரி ஆக்சுவலி இங்க மியூட். ஓகே, இது எல்லாமே எங்க இருந்து செயல்படுதுன்னா நம்மளுடைய மனம் இருக்கிறது, நம்மளுடைய மனத்துல இருந்து தான் வெளிப்படுது. அப்போ அந்த டாட், அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு லைட் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம மனசுலதான் இருக்கு. இந்த மனசை வச்சு சாதிச்சவங்க ஏராளமானவங்க. அந்த சித்தர்கள்லாம் இப்போ இருக்கிற நாசா நம்ம இந்த சேட்டலைட் எல்லாம் அந்த டெக்னாலஜியை வச்சு பயன்படுத்துறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காலத்து சித்தர்கள், நம்ம நாட்டுல உள்ள சித்தர்கள், இந்த வைத்தியர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? நம்ம மனசு சொல்லிதான் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சாங்க. நம்ம உட்கார்ந்த இடத்துல அவங்க இந்த கடக ராசிலாம் நீர் ராசின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அது ஒவ்வொரு மிருகத்தை, ஒவ்வொரு அனிமலை அவங்க பாதிச்சாங்க. ஒவ்வொரு ராசிக்கும், ஜோடியாக் சயின்ஸ்க்கும் இப்படிதான் அந்த சிம்பிள் இருக்கும்ன்றத அவங்கலாம் இயற்கையாவே அவங்க அந்த மனதை வச்சுதான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்போ அத்தனை அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் அப்படின்றது நம்ம படிச்சிருப்போம். அப்போ அத்தனையும் நம்ம மனசுக்குள்ள, நம்ம உடலுக்குள்ளதான் இருக்கு. இந்த உடலை எப்படி நம்ம பராமரிக்கப்படுறோம்ன்றத நம்ம மனசு சிந்திக்கிறதுல இருந்து தான் நம்ம வெளிப்படணுமே தவிர இத வெளியில இருந்து எனக்கு புதுசா ஒண்ணும் வரப்போறது இல்லைங்க. ஆனா இப்ப இருக்க இந்த காலகட்டத்துல நாம என்ன செய்யறோம்? நம்மள பத்தி நாம யோசிக்கிறதுக்கு கூட, இந்த மனதை பத்தி நாம யோசிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாம தான் ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மனம் எல்லாம் வெளி தோற்றத்தை மட்டுமே பாக்குது. ஏன்னா இந்த மாயை இந்த உலகத்துல உருவானதுல இருந்து இந்த வெளி தோட்டத்தை மட்டுமே. இப்ப இந்த பீச் போனா நல்லா இருக்குமே, ஓகே, உங்க சந்தோஷம், அதுவும் தப்பு கிடையாது. தப்பான ஒரு தப்பில்லாத எந்த ஒரு விஷயமும் அங்க தவறானது கிடையாது இல்லையா? பீச்சுக்கு போகணுமா, ஓகே போங்க. கோயிலுக்கு போகணுமா, போங்க. இப்ப கோவிலுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம அன்றாட இந்த வாழ்க்கை வீட்டுல எல்லாம் இருக்கிறத விட ஒரு சில கோயிலுக்கு போனா மனசு நிம்மதியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த நிம்மதியா இருக்குன்னா அப்போ அந்த மனதுக்கும் அந்த எண்ணங்களுக்கும் அந்த புரோட்டான்ஸ்க்கும் சம்மந்தம் உண்டு. நாமளே ஒரு ஆட்டம் தானே. அப்போ அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு புரோட்டான்ஸ் எல்லாம் கிடைக்கிறப்போ நம்ம மனம் அந்த இடத்துல மாறுது. அது மாறும்போது இயற்கையா அது ஒரு பாசிட்டிவிட்டி அட்ராக்ட் ஆகும்போது நம்ம எண்ணங்கள் அதுவே பதிக்கப்படுறதுனால அது இயற்கையா ஒரு பாசிட்டிவா அங்க நடக்க ஆரம்பிச்சிருது. இதுதான் விஷயம். அப்போ அந்த புரோட்டான்ஸோட கனெக்டடா இருந்தாதான் இதெல்லாம் நடக்குமானா கண்டிப்பா நம்ம மனம் இந்த அளவுக்கு தெளிவா இருக்கோ, இந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்குன்னா கண்டிப்பா அதை நோக்கியே அந்த பயணம் தொடரும். ஆனா இப்போ நீங்க ஒரு விஷயத்த எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு நெகட்டிவாவே நடக்குது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல நெகட்டிவாவே தான் நடக்கும். ஏன்னா அது உங்க மனம் தீர்மானிச்சிருச்சு, உங்க மனம் அதை ஆழமா நம்பிருச்சு, அப்படிதான் அர்த்தம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மகாபாரதத்துல துரியோதனன் அம்மா முன்னாடி போய் நிப்பாங்க. அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, என் ஆடைகள் எல்லாமே கழட்டிட்டு வா, நான் என்னோட கண் பார்வை, என்னோட தவ வலிமையில உன்னை நான் வஜ்ராயுதமா மாத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் பண்ற அந்த ஒரு சூழ்ச்சினால அவரு ஒரு சில ஏரியாவை மறைச்சிட்டு தான் வருவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மறைத்தப்பட்ட இந்த மனதை மாத்தினது அந்த கிருஷ்ணர்
கிருஷ்ணர் தான். ஏன்னா அவர் ஒரு நல்ல விஷயத்துக்காக செய்யறது ஒண்ணும் தப்பு கிடையாது. அவர் செஞ்ச பாவம் அப்படி, அதுக்கு என்ன செய்யறது? அப்போ இவரு வந்து இந்த மனதை மாத்துறதுனால அவருடைய எண்ணங்களும் அந்த இடத்துல மாற்றப்படுது. அப்போ அந்த இடத்துல இந்த மனது அந்த பண்ண அந்த பாவத்தின் விளைவு, இந்த மனம் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல இவரு வந்து சில விஷயங்களை மறைச்சுதான் வந்து நிக்கிறாரு. அப்போ மத்த இது எல்லாமே வந்து வஜ்ராயுதமா மாறுது. அவர் பண்ண அந்த பாவப்பட்டதை மட்டும் அவரால ஒண்ணுமே பண்ண முடியலைங்க. அதுலதான் அவர் வீழ்ந்தார். அப்போ ஒருத்தர் பாவம் செய்யும் போது கூட இந்த மனம் வந்து ரெண்டு விஷயங்கள் சொல்லும். இது செய்யாதன்னு ஒரு விஷயம் சொல்லும், இது செஞ்சுதான் பார்த்துட்டா என்னன்றதும் ஒரு விஷயம் சொல்லும். இப்போ இந்த இடத்துல ஆஹ் எதுக்குமே ஒரு அஞ்சாத ஒரு ஆள் என்ன செய்வாங்க, தெய்வத்துக்கே எதிர்த்து நிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, ஒரு கேரக்டர் வைஸே அப்படிதான் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இத நல்ல மனதை ஏற்க அதை மறுத்துட்டு அவங்க போற அந்த தீய பாதையை போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பயணம் அந்த இடத்துல தொடருது. இது அவங்களுடைய பயணம் அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுடைய மனம் அதை நோக்கியே போகுது. அப்போ அந்த இடத்துல கெட்டவர்களாக ஆக்கப்படுறாங்க. இப்போ இது நல்லதை நம்ம நம்ம நல்லதை சொல்லி சொல்லி நம்மளோட நல்ல சூழ்நிலையில வளர்த்துட்டோம் அப்படின்னா, இது நல்ல விஷயங்களை நம்ம எதிர்கொண்டு அந்த நல்ல விஷயத்தை தேடி பயணிக்கிறதுனால அந்த இடத்துல நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயங்களாவே அந்த இடத்துல நடக்குது. இப்போ உங்களுக்கு கேள்விகள் வரலாம். அப்போ நிறைய பஞ்ச பாண்டவர்கள்லாம் நல்லவர்கள் தானே, அவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்களே, இவங்க நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி தோன்றலாம். நான் ஜென்ரலா சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஒரு விஷயத்திலயும் இது நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிளா உதாரணமா நான் வந்து சொல்றேன். அப்போ இவங்க வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து கஷ்டத்தை அனுபவிச்சாங்கன்னா அது வந்து கஷ்டம் கிடையாது. அவங்க அந்த அந்த சூழ்நிலையில அந்த கௌரவர்கள் எதிர்த்து ஒரு போராடணும் அப்படின்னா அவங்களுக்கு இது எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவ நெறி அவங்களுக்கு இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் வாழக்கூடிய தகுதி ஒரு பக்குவன்றது இவங்களுக்கு இருந்தா மட்டும்தான் அந்த கெட்டவர்களை வீழ்த்த முடியும். அப்படின்றதுனால இவங்களுக்கு இறைவனால வகுக்கப்பட்ட அந்த ஒரு பக்குவ நெறி, ஒரு பரீட்சை, ஒரு பாடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த பாடத்தை கத்துக்கிட்டு எந்த சூழ்நிலையிலையும் நம்மளால எப்படியும் ஜெயிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து வளர்த்து விட்டதும் அந்த இயற்கை தான். அப்படி அவங்க வளர்த்து விட்டுதான் அதுக்கப்புறம் அந்த இறைநெறியை நோக்கி பயணிச்சு அதுக்கப்புறம் அவங்க கிருஷ்ணரையும் வச்சு சேர்க்கிறாங்க. இறைவன் வந்து எத்தனை சக்திகளை மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்திருந்தாலும் அவர் யார் பக்கம் நின்னாரு அப்படின்னா, நல்லது நற்காரியங்களை ஒரு நல்ல ஒரு தர்ம நெறிகளை கையாண்டவர்களோட தான் அவர் வந்து நின்னார். அவர் நின்னாலே போதுமே, அவர் சக்தி இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நின்னாங்க, ஜெயிச்சாங்க. இப்படிதான் அதனால இந்த மனம் அப்படின்றது நாம ஒரு நல்ல விஷயங்களையும் நல்ல ஒரு சூழ்நிலையும் நம்ம பண்ணிக்கும் போது ஒரு நல்ல கர்மாவா அங்க மாறி நம்மளோட விதின்றது அந்த இடத்துல மாற்றப்படுறதுன்னு தான் உண்மை. இது நம்ம மார்க்கண்டேயர் புறம் நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன். நம்ம மார்க்கண்டேயர் வந்துட்டு எப்படி இந்த சிவபெருமான் கிட்டே இந்த 16 வயசு கொடுத்த அந்த சிவபெருமான் கிட்டேயே அவருடைய வரத்தையே மாத்தி என்றும் 16 என்றும் சிரஜீவின்ற ஒரு வரத்தையே அவர் வாங்கினாரு. அந்த இடத்துல விதின்றது மாற்றப்பட்டது. எப்படி அதை மாற்றப்பட்டதுன்னா இந்த மதிய வச்சுதான் அவர் வந்து மாத்தினார். அப்போ மனமானது எவ்வளவு தெளிவா எவ்வளவு நம்ம இறை நம்பிக்கையோடையும் ஒரு பாசிட்டிவிட்டியோடையும் நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய விதியை மாற்றக்கூடிய கர்மாவையும் நம்மளால அமைச்சுக்க முடியும்ன்றதுதான் உண்மை. இப்போ உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு உங்க மனம் தீர்மானிக்கிறத பொறுத்துதான் மத்தவங்களுடைய மனமும் அதுக்கேத்த மாதிரி தீர்மானிக்குது. இப்போ உங்க மனம் வந்து நான் வந்து டவுனா இருக்கேன், நான் வந்து லோவா இருக்கேன், நான் வந்து ஃபெயிலியர் நினைச்சீங்கன்னா உங்க சுத்தி இருக்க சரௌண்டிங்ஸ்லயும் அதே ஒரு மனநிலை, இது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனநிலையா இருந்து ரொம்ப பவர்ஃபுல்லா நீங்க நினைச்சிட்டே இருக்கிறப்போ அது என்ன ஆகும்னா அந்த எண்ணங்களுக்கு வந்து ரொம்ப பவர் அதிகமாயிடும். அப்போ நான் லோவா இருக்கேன், நான் டவுனா இருக்கேன்னு நீங்க நினைக்க இந்த ஆற்றல் மத்தவங்களுக்கும் பெருகி அந்த இடத்துல அவங்களுக்கும் நீங்க ஒரு ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளாவே காட்டுறதுக்கு அது வந்து முற்படும். அந்த எண்ணங்களே வந்து முற்படும். இதே நீங்க வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கீங்க, நான் வந்து ஜெயிச்சுட்டேன், நான் வந்து வெளில வந்துட்டேன், இந்த நோயில இருந்து நான் குணமாயிட்டேன்னு நினைக்க என்ன ஆகும்னா அதுக்கு எண்ணங்களுக்கு சக்தி ஊட்ட அப்ப மத்தவங்களுக்கும் அது மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, இவங்களுக்கு ஒன்னும் இல்ல, சரியாயிட்டாங்க, இவங்க ஒன்னும் இல்ல, இவங்க வந்து கஷ்டம் மீண்டு வந்துட்டாங்க, இவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு உணர்வு மற்றவர்களுக்கும் அது வந்து உருவாகும்.
இப்போ நீங்க எப்படி இருக்கீங்கன்னு உங்களுடைய மனசுல உங்களுடைய சக்தியை, உங்களுடைய எண்ண அலைகளை எந்த அளவுக்கு நீங்க சக்தி உள்ளதா மாத்துறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க சுற்றி இருக்க சூழ்நிலையும் மாறும். இப்போ ஒருத்தங்க எல்லாரும் என்னை போட்டு அடிக்கிறாங்க, எல்லாரையும் என்னை போட்டு மிதிக்கிறாங்க அப்படின்னு நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா, அந்த எண்ணங்கள் வந்து ரொம்ப சக்தி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, சுத்தி இருக்கவங்க உண்மையிலேயே உங்களை போட்டு அடிப்பாங்க. அது வேணும்னு அவங்க செய்ய மாட்டாங்க. உங்க எண்ண அலைகளை அவங்க அப்படியே சிந்திக்க வைக்கும், செய்ய வைக்கும். ஆனா இதே நீங்க வந்து நான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில இருக்கேன், நான் வந்து ஒரு இதுக்கு ஓனரா இருக்கேன், எனக்கு ஆட்டிடியூட் இருக்கு அப்படின்றது உங்களோட இது அங்க பாசிட்டிவான ஒரு விஷயம் பிரதிபலிக்க ஆரம்பிச்சுச்சுன்னா, அப்ப சுத்தி இருக்கிறவங்க அதுக்கேத்த மாதிரி நண்பர்களா இருப்பாங்க, இல்ல உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அப்போ எங்க வந்து நம்ம ஆற்றல் வெளிப்படுது? இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஓனர்ஸோ இல்லைன்னா ஒரு ஆண்டர்பிரினரோ யார் போய் பார்த்தாலும் நல்லா கெத்தா கால் மேல கால் போட்டு உட்கார்றவங்களா இருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஒரு சிலர் ஆட்டிடியூட வெளிப்படுத்துறவங்களும் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் பாக்குறப்போ தன்னால மத்தவங்களுக்கு எப்படி அட்ராக்ட் ஆகுதுன்னா, குட் மார்னிங் மேடம், குட் ஆஃப்டர்நூன் மேடம், குட் ஆஃப்டர்நூன் சார் இப்படின்னு சொல்லி மத்தவங்க உங்களுக்கு வந்து ஒரு ஆஹ் ஒரு வாழ்த்துற அளவுக்கு அவங்களோட எண்ணங்கள் அந்த இடத்துல உருவாகுது. அதுக்கு காரணமா இருக்கிறது என்னன்னா உங்களுடைய ஆட்டிடியூட். அப்போ அந்த மனநிலை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியா நினைக்க அந்த இடத்துல சுற்றுச்சூழலும் அது மாதிரி உருவாகுது. இந்த மனமும் இந்த நலத்துக்கும் இதுதாங்க சம்பந்தம். இது உடல் நலம் மட்டும் இல்ல, நம்மளுடைய பொது நலமும் கூட, நம்ம சுத்தி இருக்கிற அத்தனை விஷயங்களும் அத்தனை நலன்களும் கூட இந்த மனசை பேஸ் பண்ணிதான் இருக்கே தவிர வேற எந்த ஒரு இது பத்தியும் இல்லை. அப்போ நம்ம நோய்களும் உண்டாக்குறதுக்கு காரணம் நம்ம மனம்தான். நீங்க நிறைய இது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு டெய்லி வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த ஹை கொலஸ்ட்ரால் இருந்தீங்க அப்படின்னா அந்த கொலஸ்ட்ரால் குறையுமா? கண்டிப்பா வந்து குறையவே குறையாது. அப்போ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா உங்க மனசை வந்து கட்டுப்படுத்தணும், அந்த ஆசைகளை கட்டுப்படுத்தணும். அதுக்காக தான் சில விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது, இந்த விரதம், இந்த பூஜைகள், இந்த பஜனைகள், சில மந்திரங்கள். இந்த கருட புராணத்துல எல்லாம் சில மந்திரங்கள் நோய்களை குணமாக்குறதுக்கு கூடிய மந்திரங்கள் எல்லாமே உண்டு. அது போல சுதர்சன மந்திரம் நம்ம சொல்லும் போது நோய்களை குணமாக்கக்கூடிய அளவுக்கு அந்த மந்திரம் எல்லாமே வேலை செய்யும். இந்த கந்த சஷ்டி கவசம், இந்த வேல் மாறலாம் படிக்கிறப்போ நம்ம விதி மாறுறத உங்க கண் முன்னாடி மாறுறதே, நம்ம எண்ணங்கள் மாறுறதே நீங்க வந்து பார்க்கலாம். 48 நாள் படிங்க அப்படின்லாம் சொல்றதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அதை படிக்க 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 என்ன ஆகும்னா உங்க மனமானது அந்த நெகட்டிவிட்டில இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும், ஒரு பாசிட்டிவான ஒரு தன்மையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா அத்தனை பேரும் நம்ம படிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த திருவாசகம் இது எல்லாமே படிக்கும்போது நம்ம சிந்தனைகள் அந்த இடத்துல மாறும். அப்போ அந்த சிந்தனைகள் மாற 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 என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம், நமக்குள்ள இருக்கிற அந்த பிரபஞ்சம் நம்மளோட பேச ஆரம்பிக்கும். இப்போ நவகிரகங்கள் எல்லாம் கோயில்ல பார்த்திருப்பீங்க. இந்த நவகிரகங்கள் கோயில்ல வந்து ஆதி காலத்துல இருந்து வச்சிருக்காங்க. இது இப்போதான் இந்த நாசா வந்து இத்தனை பிளானட்ஸ் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சது. இந்த பிளானட்ஸை தான் இந்த நாசா எல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி, இந்த சேட்டலைட் எல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி ஆதி காலத்துல அந்த சங்க காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் கோவில்கள்ல நவ கிரகமா கட்டி வழிபட்டாங்க. வந்து இந்த மாதிரி கட்டி வழிபட்டாங்கன்றதுக்கு இப்போ உங்களுக்கு காரணம் புரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த பிரபஞ்ச சக்தியை இப்ப நாசா இந்த சேட்டலைட் எல்லாம் பிளானட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்ச இந்த பிரபஞ்சத்தை நம்ம உடம்புல இயக்கணும், நம்ம உடம்புல இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை நாம வந்து சிந்திக்கணும், செயலாற்றணும். இதனால நாம நம்மளுடைய பிரெயின் அந்த சிஸ்டத்தையே மாத்தணும்ன்றதுக்காகத்தான் அவங்க ஆதி காலத்திலேயே அவங்களுடைய மனநிலை சொன்னதையும், அவங்களுடைய மனநிலை சொல்ல சொல்ல அந்த மனசோட கனெக்ட் ஆக ஆக என்ன ஆகும்னா இயற்கையிலே இதெல்லாம் நடக்குதுன்றது தெரிய ஆரம்பிச்சிடும். மனம் என்றது மாபெரும் சக்திங்க. இதுதான் வந்து கடவுள்னு சொன்னா நான் உண்மையிலே இதுதான் கடவுள்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இதை கட்டுப்படுத்தி இதை ஒருநிலைப்படுத்தி தான் அத்தனை வித்தைகளையுமே நம்மளோட சித்தர்கள் அடைஞ்சாங்க. இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. நாம சொல்லலாம் இந்த மனசு என்ன பெரிய ஒரு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த காலத்துல யாருமே அது தெரிஞ்சுக்கிட்டது இல்லை இல்லையா? அதனால நம்ம ஈஸியா சொல்லிட்டு போகலாம். ஆனா உண்மை அது இல்லை. இதை நீங்க அடக்கி பாத்தீங்கன்னா, அதாவது அடக்கணும்னா அதை அடக்கி உட்கார வைக்கணும்ன்றதுக்காக ஆசைகள் அடக்கணும். அந்த ஆசைகள் நீங்க உட்கார 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 உங்க மனநிலை கட்டுப்படுத்த அதோட கனெக்ட் ஆக ஆக அது எல்லாமே உள்ளுணர்வு தன்னால பேச ஆரம்பிக்கும். அப்போ 3வது தெருவுல இருக்கிற விஷயம் ஒருத்தருக்கு என்ன நடக்குதுன்றது கூட இயற்கையிலும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனா கண்டிப்பா தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு பயிற்சி மட்டும்தான், அது மனப்பயிற்சி அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம்.
அப்போ அத்தனை விஷயங்களும், அத்தனை எண்ணங்களும், அத்தனை ரகசியங்களும், இந்த பிரபஞ்சத்தோட அத்தனை விஷயங்களும், நாசா கண்டுபிடிச்ச அத்தனை பிரபஞ்ச ரகசியம் நம்ம உடல்லயே இருக்குன்றதுதான் உண்மை. அதுதான் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில். அப்போ இந்த மனதை நாம எப்படி இதெல்லாம் சரி பண்ணணும்னா, இதை நம்ம சரி பண்ணணுன்றதை விட இந்த மனநிலை எப்படியெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் வந்தா எப்படியெல்லாம் மாத்தணும் அப்படின்னா, அது ஒரு பாசிட்டிவிட்டி. அதை பாசிட்டிவிட்டி சொல்ல இறைவனா இருக்கலாம், ஒரு தியான நிலையில இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயங்களை நீங்க செய்யலாம். அந்த மாதிரி ஒரு வைராக்கியத்தோட ஒரு பர்டிகுலர் ஒரு திங்க ஒரு வைராக்கியமா இது வேணும் வேணும் வேணும்னு நினைச்சீங்கன்னா, அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்க. நாம ஒரு தவ வலிமை அப்பவே நம்ம அந்த காலத்திலேயே சொல்லிட்டோம். அந்த தவோன்றதுதான் இந்த காலத்துல லா ஆஃப் அட்ராக்ஷன் மருவி வந்திருக்கு இல்லையா? இந்த ஒரு விஷயத்த நம்ம கைப்பிடிச்சிட்டு நாம பயணம் பண்ண ஆரம்பிச்சாலே நம்மள யாராலையும் தோற்கடிக்க முடியாது. தோல்வி அப்படின்றதையும் நம்ம மனசுதான் தீர்மானிக்கவே தவிர அடுத்தவங்க தீர்மானிக்க போறது கிடையாது. நாம தீர்மானிக்கிறது தான் அடுத்தவங்க சொல்றோம். இதுதான் உண்மையான ரகசியமும் கூட. அப்போ அந்த இடத்துல நம்மளுடைய மனநிலை மாறத்துக்கு நாம இந்த கோவில்களுக்கு போறதுலயும் ஒண்ணும் தப்பு கிடையாது. அங்க இருக்கிற ஒரு பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணி நம்மளுடைய மனநிலை மாறினாலும் ஒண்ணும் தப்பு கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு கோயிலுக்கு போறதெல்லாம் டைம் இல்லைன்னாலும் கூட தனியா ஒரு உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணி உங்க மனதோட கனெக்ட் பண்ணும்போது அந்த எண்ண அலைகள் மாறுறத நீங்க கண்டிப்பா பார்க்க முடியும். உங்க எண்ணங்கள் மாற 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 என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அது சீராகும். சீராக இந்த சக்கரங்கள் எல்லாமே செயல்பட ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்புல இருக்கிற அந்த பிரபஞ்சம் நம்மளோட பேச ஆரம்பிச்சிடும். நாம ஒரு நல்ல ஒரு விஷயங்களை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்போம். ஒரு பாசிட்டிவான ஒரு தன்மையை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்போம். நல்லது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கிறத நீங்க கண்கூடா நேர்லயே பார்க்கலாம். விதி மாறுமானா கண்டிப்பா விதியை மதியால் வெல்லலாம். இதுதான் இந்த பிரபஞ்ச ரகசியமும் கூட. இந்த இப்படி வச்சுதான் நம்மளுடைய சுத்தி இருக்கிற அந்த சரௌண்டிங்ஸையும் மாத்த முடியும், மக்களையும் மாத்த முடியும், நம்ம எண்ணங்களையும் மாத்த முடியும், நம்மையும் நம்ம மாத்த முடியும். அத்தனைக்கும் காரணமா ஒரு மருந்தா இருக்கிறது இந்த மனம்தான். ஆனா இதுவே நம்ம நெகட்டிவா நினைக்கும் போது அதுவே ஒரு விஷமா மாறுறதும் நம்ம பார்க்கலாம். இதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். நன்றி, நன்றி. ரொம்ப சிறப்பா பேசியிருந்தீங்க. காதல் மோதின்னு உங்களுக்கு என்ன டவுட்? ஆக்சுவலா அந்த டாபிக்ல யாருக்கும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ முடிச்சுக்கலாம். நன்றி. ஓகே.